பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வாட்டி விதைத்த வெயிலுக்கு மத்தியில் நேற்றிரவு பரவலாக நல்ல மழை பெய்தது. நகர் மற்றும் ஆலத்தூர், செட்டிகுளம், பாடாலூர், குன்னம், அகரம், சிகூர், வேப்பந்தட்டை, பாண்டகப்பாடி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது. துறையூர், சிக்கத்தம்பூர் பாளையம், கிருஷ்ணாபுரம், கீரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் இப்பகுதியில் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. வத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, காஞ்சாபுரம், தம்பிப்பட்டி, கோட்டையூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி அருகே மாங்கூர் தொழிற்சாலை கழிவு ஏரியில் கலப்பதால் டன் கணக்கிலான மீன்கள் இறந்து மிதப்பதாக புகார் எழுந்துள்ளது. எர்ரஹள்ளி கிராமத்தில் உள்ள ஒட்டன்கொட்டாய் ஏரியில் பல ஆண்டுகளாக பகுதியைச் சேர்ந்த மக்கள் குத்தகைக்கு ஏரியில் மீன்களை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் ஏரியின் அருகே இயங்கி வரும் தனியார் மாங்கூர் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் அடிக்கடி ஏரியில் கலந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மீன்கள் இறந்து மிதப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளி குழந்தைகளுக்கு இடையூறாக உள்ள தனியார் கல்குவாரியை மூடக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கணவாய்ப்பட்டியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி அருகே அரசு பள்ளி, சத்துணவு கூடம் மற்றும் கிராம மக்களின் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த கல்குவாரியிலிருந்து இயக்கப்படும் கனரக வாகனங்களால் ஏற்கனவே 3 முறை பள்ளி குழந்தைகள் விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கல்குவாரியை மூடக்கோரி பள்ளி குழந்தைகளுடன் அப்பகுதி மக்கள் லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பம் கயிறு கட்டி வேப்ப மரத்துடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சாலையின் ஓரத்தில் உள்ள மின்கம்பம் மிகவும் சேதமடைந்து சாய்ந்து விடக்கூடிய நிலையில் உள்ளது. கம்பம் சாயாமல் இருக்க மின்வாரிய அலுவலகத்தில் உள்ள வேப்ப மரத்திலேயே மின்கம்பம் கயிறு கட்டி வைக்கப்பட்டுள்ளது. விபத்து நிகழும் முன்னர் இதனை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சங்கரன் கோவில் நகரமன்ற தலைவர் கௌசல்யா 70 அடி உயரத்தில் அமைந்த தண்ணீர் தொட்டியில் துணிச்சலாக ஏறிச் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சுத்தம் செய்யும் பணிகளை ஆய்வு செய்வதற்காக உயரமான தண்ணீர் தொட்டியின் உச்சி பகுதிக்கு ஏறிச் சென்றார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தர்மமுனீஸ்வரர் கோயிலில் பக்தர்களுக்கு 21 கிடா வெட்டி வழங்கப்பட்ட அன்னதான நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தர்மமுனீஸ்வரர் கோயிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் கிடா வெட்டி அன்னதானம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்வில் 21 கிடாக்கள் வெட்டி வாசனை பரவும் வகையில் சுவைமிக்க உணவுகள் தயாரிக்கப்பட்டு மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருநெல்வேலியில் காதலிப்பதாக கூறி 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 25 வயது இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். வானூரைச் சேர்ந்த கரண் என்பவர் மீது சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாலியல் வழக்குகள் அதிகரிப்பதற்கு விழிப்புணர்வே காரணம் என்றும் குற்றங்கள் அதிகரித்ததாக கருத வேண்டாம் என்றும் நெல்லை காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 18 நாட்களில் 17 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுமார் 17 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கடந்த 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை புறநகர் பகுதியில் 12 போக்சோ வழக்குகளும், மாநகர் பகுதியில் 5 போக்சோ வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளில் 20 வயதிற்குட்பட்ட 3 இளைஞர்களும், 20 வயதிற்கு மேற்பட்ட 12 இளைஞர்களும், 60 வயதிற்கு மேற்பட்ட 2 முதியவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. காரைக்கால் அருகே மூதாட்டியை கொலை செய்து நகை திருடப்பட்ட வழக்கில் 2 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் கருக்கடாஞ்சேரி மீனவ கிராமத்தில் வீரம்மாள் என்ற 70 வயது மூதாட்டி 2013ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டு கழுத்தில் இருந்த நகை திருடு போனது. இது தொடர்பாக பாஸ்கர், சந்திரபாலா ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் காரைக்கால் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அதில் 2 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தலா 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது.
காஞ்சிபுரம் அருகே அங்கம்பாக்கம் அரசு பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது. மாணவர்களுக்கு யோகாவின் நன்மைகள் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் விளக்கம் அளித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வீட்டில் சார்ஜ் போட்டிருந்த செல்போன் வெடித்து சிதறி வீடு முழுவதும் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபாளையத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரன் தனது வீட்டில் செல்போனை சார்ஜ் போட்டுவிட்டு அருகிலுள்ள கடைக்கு சென்றார். அப்போது செல்போன் திடீரென வெடித்து வீட்டு உபயோகப் பொருட்கள் மீது தீ பரவ ஆரம்பித்தது. வீடு முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மாங்காய் லோடு ஏற்றி வந்த வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஓட்டுநர் சுமன் மாம்பழங்களை ஏற்றிக்கொண்டு மாம்பழக்கூழ் தயாரிக்கும் ஆலைக்கு வெள்ளிச்சந்தை தோட்டத்திலிருந்து காரிமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது முதலிப்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிரே டூ வீலரில் வந்தவர்கள் மீது மோதியது. விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு கோடநாடு பங்களாவின் காவலாளி படுகொலை செய்யப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 12 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். இந்த வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர்களாக வாதாடிய ஷாஜகான், கனகராஜ் ஆகியோர் ராஜினாமா செய்ததால் ஆஜராகவில்லை. இதனால் புதிய சிறப்பு வழக்கறிஞர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசுக்கு மாவட்ட நீதிபதி பரிந்துரை செய்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டியின் வீட்டில் 6 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். பெரிய சோழிப்பாளையத்தைச் சேர்ந்த 72 வயதான லட்சுமி மண் பானைகள் வாங்கி விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இவர் வீட்டில் பீரோவில் வைத்திருந்த 6 சவரன் தங்க நகைகள் 70,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடு போயுள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய அரசின் திட்டப் பெயர்கள் குறித்து புதுச்சேரி முதல்வர் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் பெயர்கள் இந்தி மொழியில் இருப்பதால் மாநில மக்களுக்கு அவற்றை எளிதில் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று குறிப்பிட்டார். மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்தியில் பெயரிட்டு இருக்கோம். நமக்கு சரியாக புரியாது. மக்களுக்கு என்னதை போட்டு காட்டாலும் மக்களுக்கு தமிழகத்தில் சரி நம்முடைய பூச்சியும் சரி புரிவது கொஞ்சம் சிரமம். நீங்கள் தமிழ் போடுங்க அப்படின்னு சொல்லணும். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். வடவார் தலைப்பு பகுதியில் காவல்துறையினர் ரோந்து சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த சாகுல் அமீத், ஜலாலுதீன் ஆகியோர் மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்து 21 கிலோ குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர்.